என்ன நிறைஞ்சதா? சரி, ஆளை விடு. வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி கிராணி. இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை தேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா. உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. வீச்சர்வா வீராசாமி வந்திருக்கேன். வீச்சர்வா 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 வீச்சர்வா. ஏன்டா உன் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? ராஜபூர். நான் யாரு? யாரு? இந்த ராஜகுமாரிய மேக்கப்பா. நான் எங்க வரைக்கும் ஒரு காக்கா, குருவி, கொசு, கோழி, கால்ரா, மலேரியா, சிங்கப்பூர், பாக்டீரியா எதுவுமே உன்னை தொடர மாட்டேன். மிக கொடூரமானவன். அது எனக்கு தெரியும்டா. இப்ப நான் என் அத்தை வீட்டுக்கு போகணும். வடக்க போனா பணக்காரத்தை விடு, தெக்க போனா ஏழாத்த விடு. எந்த வீடு போனா? ஓஹோ, அப்படின்னா ஏழாத்த விடு. டேய் சுப்ரமணி, வேட்டி அவுந்துட்டே இருக்கற, சீக்கிரமா பொண்ணு கூட்டிட்டு வாங்க. டேய் மாப்பிள்ளனா அப்படி தான்டா இருக்கும். அக்கா சீக்கிரம் பொண்ணு அனுப்பி வை, இவன் ரொம்ப அவசரப்படுறான். டேய் இருடா, இப்பதான் பூ வெச்சிட்டு இருக்க. டேய் மாப்பிளைக்கு என்ன பேர் வைக்கிறது? அக்காவே கேட்டுருவோம். அக்கா மாப்பிளைக்கு என்ன பேர் வைக்கிறது? எனக்கு பிடிச்ச ஒரே பேரு என் மாமன் பேரு தான். அப்ப நீ தான் ராஜகுமாரன். சரி, பொண்ணு பேர் என்ன? அக்கா பொண்ணு பேர் என்ன? போங்கடா, என் பேரையே நான் எப்படிடா சொல்றது? அப்ப பொண்ணு பேர் வைதேகி. போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்காருடி. ஏய் பொண்ணு வந்துச்சு, தாலிய கட்டா. ஏய் கட்டி மேல கட்டி மேல. அத்தை அவங்க இல்ல. அதான் வேணும். அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. அது மாடு கண்ணு போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் சீம்பால் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். அவங்க எப்போ வர்றது, நான் எப்போ சீம்பால் சாப்பிடுறது? வரேன். மாமா, அத்தை அப்பட எப்போ வந்தீங்க? என்ன செய்றீங்க? அதாவது வீராசாமி கண்ணுக்குட்டி போட்டதா மாடு வந்து சொல்லுச்சு. அதான் இந்த சீம்பாலுக்காக. வீராசாமி கண்ணுக்குட்டி போடுச்சா? என்ன சொல்றீங்க? அதாவது மாடு கண்ணு போட்டுச்சு. சீம்பால் சாப்பிடுறது தப்பா? ஏங்க மாப்பிள, அதுல தப்பே இல்ல. இது உங்க வீடு மாதிரி. உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க எப்ப வேணா வாங்க, எது வேணா சாப்பிடுங்க. நான் உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் வரேன். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் திருவிழாவோட நம்ம குலதெய்வ திருவிழாவையும் சேர்த்து நடத்துறது தான் வழக்கம். இந்த வருஷமும் அதே மாதிரி சிறப்பா நடத்திடலாம்னு நினைக்கிறேன். என்ன, உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? மாப்பிள்ளைங்களா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க எது செஞ்சாலும் அது சரியாதாங்க இருக்கும். என்ன மச்சான், உங்க பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? சுத்துப்பட்டு 8 ஜமீன்களையும் கூப்பிட்டு அமக்கலப்படுத்திட மாட்டோம். இந்த வருஷம் திருவிழாவை சிறப்பா கொண்டாடுறோம். கோலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், ஜல்லிக்கட்டு எதுலையுமே நம்ம ஜமீன் குறைஞ்சது இல்லைன்னு அத்தனை ஊருக்கும் காட்டும்.
வர்ற 15வது நாள் வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் திருவிழாவுக்கு காப்பு கட்டுறோம், கொடி ஏத்துறோம். யாரோட காரா அது? ராஜகுமாரோட மாமா காருங்க. யாரா இருந்தாலும் சரி, என் மேல சேரடிச்ச அந்த காரையும் காருக்குள்ள இருக்கவங்களையும் சேதம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்கடா. போங்கடா. யாரு உங்கெல்லாம்? ஆளப்பட்டிக்காரங்கம்மா. காரை வேகமா ஓட்டு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. செல்வியோட காராச்சது. ராசப்பு, 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 ராசப்பு. என்ன? செல்வி வந்து இந்த காரை பாலப்பட்டி ஜமீன்காரங்க குதிரையில வந்து அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ராசப்பு, செல்வி. செல்வி, செல்வி. செல்வி, செல்வி, செல்வி. அத்தை, மாமா. அடடே செல்வியா, வாமா. உள்ள வாமா. இடது கால் வச்சு வரட்டுமா, வலது கால் வச்சு வரட்டுமா? எந்த கால் வச்சு வேணாலும் வா. நீ என்ன புதுசாவா வர? இந்த வீட்ல உன் கால் படாத இடம் இது. அப்படின்னா ரெண்டு கால் எடுத்து வச்சு வந்துடுறேன். மாமா. என்னம்மா அது பொட்டி பொடிக்கையோட நேரா இங்க வந்துட்டேன், உங்க வீட்டுக்கு போகாம? என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல அத்தை, மாமா, அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா. முதல்ல நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ஓ, ஓ. போயிட்டு வரேன் மாமா. வரேன். சரிம்மா. ஏய்,
உன்னை நான் அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். நீ எப்ப இங்க வந்த? என்ன இருந்தாலும் நான் வரப்போற இடம் இதானே, அதான் இங்க வந்தேன். ஆ, வரட்டா? வராத. நான் உங்களை தனியா வந்து அப்புறமா பாக்குறேன். எங்க போன செல்வி? நான் தான் மாமா வீட்டுக்கு போயிட்டேன்ல. அடடடடா செல்வி, நான் புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ கோலமே போட ஆரம்பிச்சிட்ட. திருவிழாவுக்கு ஒண்ணு வர சொன்னதே பரீட்சைக்கு விட்ட லீவ் முடியறதுக்குள்ள எப்படியாவது உன் மாமா மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான். அப்பா, மாமா விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. அவர் எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, டிங்கிரிடா கட்டிங்காலா. தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன். தன்னை ஒருத்தன் தாண்டி போனாலே தாங்கிக்க மாட்டான் இந்த யுவராஜ். அவன்கிட்ட போய் தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களடா. நான் அவனை ஜெயிக்காம விட மாட்டேன், ஜெயிக்காம விட மாட்டேன். Come on, quick, quick, quick. What nonsense, idiot. போயா. தம்பி நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா. எடுத்து வையா. தம்பி நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா. யோ, எடுத்து வைங்கயா. நீங்க இந்த ஊர் தானே? நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது, தெரியுமா? Come on யா, quickயா. தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ, இந்த ஊர்ல எறும்பு சாஸ்தியா? இந்த கடி கடிக்குது. இங்க பாருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரதை. சரியான நேரத்துல வந்தார். இப்ப பாருங்க. கேப்பார் வார் கேட்டீங்க. டேய், எந்திரா. தேங்க்ஸ். யாரா நீ? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? நோ, எனக்கு தெரியாது. ஐ நோ. நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாண்டா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? டேய், கொம்பு முளைச்ச தலையா. டேய், சிகப்பு கல்லல்ல நிறுவத்து போட மாட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய், யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட் மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். அஞ்சல, இத பத்திரமா கொண்டு போய் வைதேகி கிட்ட சேர்த்துரு. அஞ்சல, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆற்றங்கரைக்கு வருகிறேன் மாமா. இது ஒரு தூது புறா. இதை நம்பி இலவு காத்து கிளி மாதிரி உட்காந்துருக்கீங்களா ராசப்பூ? டேய், இது வர்ற என் பச்சை கிளி வருது. ராசா, அப்பு, என்னடா? வெண்புறா. இந்த பக்கம் பச்சை கிளி, இந்த பக்கம் வெள்ளை கிளி. இன்னைக்கு உங்க பாடு பெரிய கிளிதான். செல்வி, எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் என் மாமனை பார்க்க போறேன். நீ எங்க போற? நான் கோயிலுக்கு போறேம்மா. நான் என் மாமனை பார்க்க போறேன். போயிட்டு வரேன். இந்த பாரு, அவ கண்ணுல நான் படக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போ. செல்விமா, எப்ப வந்தீங்க? எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? நல்லா படிக்கிறீங்களா? யோ, என்ன அது? இந்த ஊர்ல யார பார்த்தாலும் நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறியான்னு கேட்டு இருக்காங்க, அபசகுன மாதிரி. யோ, எதுக்கு அது? ஏமா, ஒரு மனுஷன் வீரமா நிமித்தி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, தொங்க போடுற விடுங்க. ஆமா, அவ எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கா? எவ? எங்க அக்கா வைதேகி. காது பெருத்த கருப்பராயன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கா. காது பெருத்த கருப்பராயனா? ஏமா, கருப்பராயன் காதுல ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அது கண்டிப்பா நடக்கும்னு இந்த ஊர்ல ஒரு ஐதீகம். அதனால இந்த ஊர்ல இருக்க அல்லாஹ்வையும் அவன் குறைய சொல்லி சொல்லி அந்த சாமிக்கு காது பெருத்து போனதான் மிச்சம். அவ்வளவு பெரிய காதல் அவ என்னையா சொல்லிட்டு இருப்பா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் என் மாமனை தவிர வேற எதுவும் உன்கிட்ட கேட்டதில்ல. எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும்.
புரியலையம்மா. ஒரு இம்பிடுக்காண்டு ஞான பழத்துக்காக நம்ம சுப்பிரமணியம் என்ன பண்ணா? வெட்டித்தனமா ரயில் ஏறிச்சு மயில் ஏறி ஊரை சுத்திட்டு வந்தான். அதே நேரத்துல நம்ம கணபதி என்ன பண்ணா? ஆத்தாளை அப்படி சுத்தி பழத்தை வாங்கிட்டான். நான் என்ன சொல்றேன், கல்லா இருக்க கற்பூராயனை சுத்துறதுக்கு பதிலா உங்க மாமனையே சுத்துங்க. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரியே நடந்துக்குங்க. மனசுல இடத்த புடிச்சுக்குங்க. என்னம்மா யோசனை? பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இந்தா. என்னம்மா பேப்பர் தர்றீங்க? பேப்பர் இல்லையா அது? 100 ரூபாய் நோட்டு. 100 ரூபாய் நோட்டா? வேறச்ச மாடு மாதிரி வீச்சருவாலும் வில்லங்கமான மீசை வச்சு சுத்திட்டு இருக்கியே ஏன்? என் தங்கச்சிக்காகத்தான் ராசப்பு. தங்கச்சியா? பொத்தி பொத்தி வளர்க்கிற அந்த பூங்குயில, அந்த அழகு மயில, அந்த பாச மலர, அந்த பரலோக தேவதைய ஒரு நல்ல வெங்கில ஒப்படைக்கிற வரைக்கும் என் வீரம் குறையாது, இந்த வீச்சரவாளு இறங்காது. சரி சரி, கவலைப்படாத, அதெல்லாம் காலகாலத்துல நடக்கும். அம்மா யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லி. செல்வியா, எப்ப வந்த? இப்பதான் மாமா. எப்படி இருக்க? நீயே பார்த்து சொல்லு மாமா, நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கமா? யோ, நான் உன்னை கேட்கல, மாமாவை தான் கேட்டேன். நீ எப்பமா நல்லா இல்லாம இருந்திருக்க? நீ இன்னும் காலேஜ் போல? என்ன மாமா நீ எப்ப பார்த்தாலும் இதையே கேட்டுட்டு இருக்க? நீயே நியாயமான்னு கேளியா? ராசப்பு, நியாயமா இது? இல்ல நியாயம் இல்ல. சரி வா போலாம். இரு மாமா. ஏய் நீ போயா. டேய் டேய், அத்தை மகமடி மெத்தையப்பூ ஆடி விளையாடு பூ, ஆடும் வரை ஆடி புட்டு வீடு வந்து சேரப்பூ. என்ன மாமா நீ? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்ல. ஏய் செல்வி, அழாத. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஊஞ்சல் கட்டி தரியா? செல்வி, வைதேகி, என் கூட சேர்ந்து ஆட வரீங்களா? நான் தான் முதல்ல ஆடுவேன். நான் தான் முதல்ல ஆடுவேன். நான் தான் முதல்ல ஆடுவேன். அப்ப காசு சுண்டி போட்டு பார்க்கலாமா? செல்வி, நல்லா புடிச்சுக்க. சரி மாமா. விட்டுறாத. சரி. பாத்து. ட்ரவுசர். ட்ரவுசர். ஐயோ, ட்ரவுசர். ட்ரவுசர். ஊஞ்சலா ஊஞ்சலா அதெல்லாம் பழகலாம் இல்லையா? அது நாளைக்கு பாத்துக்கலாமே. அதெல்லாம் கவலைப்படாத மாமா. அங்க பாரு. சரி, பாத்து உட்காரு. பாத்து பாத்து பத்திரமா. நீ முக்கியமான ஆளை பார்க்கணும். உன்னை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறேன். இரு மாமா, இரு மாமா. நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதுக்காக தான் வந்ததே. சரி சீக்கிரம் சொல்லு. இங்க பாரு மாமா. இந்த கிச்சு கிச்சு எல்லாம் வச்சுக்காத. என்ன விஷயம் சொல்லு. நீ கட்டிக்க போறவளை பத்தி ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பல்ல, அத கொஞ்சம் சொல்ல. ஐயய்ய, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா. என்னன்னு சொல்ல? ஓ, யோசிக்கிறியா? எப்படி சொல்ல? என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை? சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ? அவள் வான் மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை? சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ? விழி மீன்களும் பொன்னோஞ்சலாடிடும் கன்னிக்கரும் கூந்தலும் புத்தாளும் மேடை பார்த்து வாடி போகும் வான்திரை. முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை. வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும் அவள் நான் பார்க்க தாங்காமல் நாடுவாள். புதுப்பூ
கோலம்தான் காலில் போடுவாள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நீலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான் மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. கண்ணோரமாயிரம் காதல் கணை வீசுவாள், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவாள். ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவாள், நீரோளை போல நாடு மாடி பாடி ஓடுவாள். அதிகாலை ஊற்று அசைந்தாடும் நாற்று உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள். இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நீலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான் மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நீலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. மாமாவுக்கு கோலனா ரொம்ப இஷ்டம்னு சொல்லிச்சுல, இன்னைக்கு பாரு. அம்மணி என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவரை அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலும் பார்த்திருக்கேன், தென்னிந்தியாவிலும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலிய பார்த்ததே இல்ல. இது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோலின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அம்மா அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. யோ சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா யார் வருது? ஏய் ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாது போல இருக்கு. அம்மணி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்துட்டாங்க. கோலமா? மாமா எங்க? எப்படி இருக்கு கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத. பெரிய வேற கோலம் போட, அது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? மாமனை பிடிக்க எத்தனையோ வழி இருக்கு. என்னைய வழி? பெறாவிடு தூதுதான். பெறாவிடு தூதா? அஞ்சல மாமன் வளர்க்கார வெண்புறா, அத சொல்றேன். அந்த புறா மாமை வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கும், வைதேகி வீட்டுல இருந்து மாமை வீட்டுக்கும் ஒரு பெரிய போக்குவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த போக்குவரத்தை உங்க பக்கமா திருப்பணும். யோ நிஜமாவே இது சூப்பர் ஐடியாயா. இதுக்கு இந்தா 500 ரூபாய். 500? ஐயோ, ஏய் வீரசாமி, ஏய் அஞ்சல, வைதேகி அஞ்சல, இது என்ன? மாமா நான் கோயிலுக்கு வருகிறேன். அம்மா நான் தோப்புக்கு போறேன்.
அம்மா நீ பொட்டு வச்சிருக்கிறப்போ உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராஜா இப்படி மல்லிப்பூ கொட்டி விட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காத. ஏன்? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? உன் கண்ணு என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும், உன் நெத்தி போட்டு என் கண்ணத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கணும். நான் அதுக்கு சொல்லலடா. நீ சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழுத அதை பார்த்து இந்த ஊர் கண்ணே பட்டுடும் சொல்ல வந்தேன். அட என்னம்மா, ஏமா நான் சிரிக்கும் போதெல்லாம் என் கண்ணத்துல பொட்டு வைக்கிறியே, உன் நெத்தியில அப்பா பொட்டு வைக்கும் போது நீ எப்படி சிரிச்ச? ஐ ஐ ஐயோ 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 இந்த பாரு என்ன மாதிரியே கண்ணத்துல குழி விழுது. பொட்டு வச்சதாரு யாரு யாரு, அன்னையே வட்ட முகத்துல தொட்டு வச்சதாரு யாரு, கட்டி வச்சதாரு யாரு யாரு, தாலிய சங்கு கழுத்துல கட்டி வச்சதாரு யாரு, தந்தை கொடுத்த தங்க கொலுசு சந்தம் படிச்சு தந்தான பாடுதே, கண்ணம் வச்சதாரு யாரு யாரு, கண்ணம் வச்சு அன்னை மனச கொள்ளை கொண்டதாரு யாரு, தந்தையுங்க பேரு பேரு பேரு, சொல்லத்தான் அன்னை மனசுல சந்தோஷத்தை பாரு பாரு. ஏய் செல்வி, ஏய் ஏய் போறா. வட்டிக்கிட்டியா? அம்மா அஞ்சலியை தூக்கிட்டு போறா. ஏய் அஞ்சல நில்லு, இங்க வாடி. உனக்கு ரொம்ப லொல்லா போச்சு. இது என்னன்னு தெரியுமா? செல்வி எழுதின லெட்டர், மாமனுக்காக ஸ்பெஷலா எழுதின லவ் லெட்டர். இத ஒழுங்கா கொண்டு போய் மாமன் கிட்ட சேர்க்கிற, புரியுதா? எங்கடி ஓடுற வெள்ள கழுத? வா. அது எப்படி கரெக்டா வைதேகி வீட்டுக்கு மாத்திரம் போற நீ? நான் கொடுத்தா மாத்திரம் வாங்கிக்கவா மாட்டேங்கிற? இத ஒழுங்கா மரியாதையா மாமன் கிட்ட குடுக்கற. நான் உன்னையே பார்த்து பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன், புரியுதா? குடுக்கல இந்த குச்சி பேசாது, முனியப்பனோட அருவாதான் பேசும். குழம்பு வச்சிடுவேன், ஜாக்கிரதை. போ. ஏராசப்பு செல்வி அஞ்சலே தூக்கிட்டு போயிட்டான்ற, என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க வேண்டாமா? டேய் யார் என்ன செஞ்சாலும் அஞ்சலை தன்னோட காரியத்துல தான் கண்ணு கருத்துமா இருப்பா. பாவி என் காதல மண்ணிய போடுறேன். என் மனசுக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் அஞ்சலை ஒட்டுவா, இல்லனா என்கிட்டே திரும்ப வந்துருவா. பாத்தியா சொன்னேன்ல. லெட்டர் காணா, மீண்டும் தோல்வியா? அஞ்சல திருப்பி என் கையில கிடைச்ச நீ சூப்பு தாண்டி. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா. இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க, நான் ஒரு தேசியவாதி, அதனால தான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே. டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதாயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க.
நான் மிட்டாய் வெட்டி வந்து பேசிக்கிறேன். டேய் அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க, அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா.